வரப்போகுது. ஆமா, இதுல காம்படிஷன் அப்படி கிடையாது. இதுல வந்து நான் வந்து ப்ரொடியூசர் கிடையாது, நான் டிசைட் பண்றதுல இந்த ரிலீஸை நான் இதுல வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் அப்படி வந்து சேருது. ஆக்சுவலாக கேம் சேஞ்சரோட ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜான் 10th 2 months முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு. ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் எப்பவுமே அஜித் சார் வந்தால் அதோடைய ஓப்பனிங்கே வேற லெவல், எல்லாருக்கும் தெரியும். அது போக நல்லா இதுக்கு வரட்டும். பார்த்தேன் சார், பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது கேம் சேஞ்சர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடைய வெற்றி வந்து இந்தியன் 3க்கு திருப்பி ஒரு ஃபியூல் போட்டு தூக்கிடும். கண்டிப்பாக டெஃபினட்டாக அது நல்லா வரும். சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி. அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே மிகப்பெரிய பெருமை. அவர் கேம் சேஞ்சர் வந்து ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் சங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி ஃபார் எவ்ரிபடி. அதான் சொன்னேன், இது வந்து ஒரு ஒரு சிறந்த மரியாதை, அதான் உழைப்புக்கு கிடைச்சிருக்க மரியாதையா நான் பார்க்குறேங்க. ஆக்சுவலாக அது ஒரு அதான் சொன்ன மாதிரி நான் அறிவாளியா முட்டாளான்னு எனக்கு தெரியாது. பட் நான் உண்மையான உழைப்பாளி, அதை மட்டும் என்னால் மார்கட்டி சொல்ல முடியும். அந்த உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையை நான் அன்போட நான் வாங்கிக்கிறேன். அசல் அதுவும் எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளியினுடைய கரத்தில் அந்த இடத்துல இருந்து வாங்கும்போது உண்மையான பாராட்டாக சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 32 வருஷத்துல 50 நம்ம கடந்த வருடங்கள் தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்த வருடங்கள் வந்து 32, உண்டாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸ் 52. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, அதுவும் நம்ம சினிமாவுக்கும் சரி, அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய பிளஸ்ஸிங்கும் இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் யாரா இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸாக பண்ணுறாரு. என்ன கூட சாப்பிட்டு பேசினேன், கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு சார். அப்போ ஒரு 10 படங்கள்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை, எத்தனை பேர் குடும்பத்தில் அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூனலாக இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஆர்ட், ஈவன் இன் ஸ்டடீஸ். அது வந்து 52 காலேஜ்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர், அது இட்ஸ் எ கிரேட் சர்வீஸ் சார் பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய யூனிவர்சிட்டியிலிருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கூடிய சீக்கிரங்க, ஏன்னா நான் இப்போ அதனால தான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ணுற சார்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்காது. நான் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம். நியூ 2 இல்லை, நியூ 2 மாதிரியான ஒரு படம் தான் கில்லர். சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி 1 வீக்கில் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் சிண்டிகேட் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 10 பேர் வருஷம் கொடுத்துருவோம். அதில் யார் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, யார் தகுதியாக இருக்காங்க. இப்போ வந்து சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக சினிமா ஃபீல்டுக்காக டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் ரைட்டராகவும் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து பேன் இந்தியாவில் தெலுங்கு படம், ஹிந்தி படம் அப்படின்னு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு 3 ஆக்டர்ஸ் போகும்போது அவரை நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் ஒரு தடவை டைரக்டர் கொடுப்போம், ஒரு தடவை ஆக்டருக்கு கொடுப்போம், ஒரு தடவை மியூசிக் கொடுப்போம். அந்த மாதிரி கலைத்துறைக்குன்னு எவ்ரி இயர் நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் தான் இவர் வந்து நான் 700 தான் ஸ்டார்ட்
பண்ணியிருக்கேன், நான் 1000 முடிச்ச உடனே பண்ணிக்கிறேன்னாரு. நீங்கள் 700 முடிங்க, 1000 அடுத்த வருஷம் முடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதனால் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தடவை பத்மபூஷன் வாங்கினவரையே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து டாக்டரேட் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் ரொம்ப பெருமை. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. தேங்க்யூ வெரி மச்.